அடடடா! பிரேம பாருங்க ஜி. தளபதி விஜய் அண்ணாக்கும் சரி, அஜித் சாருக்கும் சரி. இவங்க 2 பேருக்குமே ஒரு டைம்ல படத்துல போட்டி இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கு மட்டும் போட்டி கிடையாது. ரசிகர்கள் நம்ம கூட. இது அஜித் சாரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நமக்குள்ள டெஃபினெட்லி போட்டி இருக்கு. எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி சார், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒரு பர்சனல் லெவலில் யாரையும் பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் அது ஆரோக்கியமான விஷயம். ஸோ எப்படி உங்களுக்குள்ளே போட்டி இருக்கோ அதே போல் எங்களுக்குள்ளேயும் போட்டி இருக்குது. பட் பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நாங்கள் எதிரிங்க கிடையாது. இப்போ வச்சுக்கோமே, ஒரு ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, போட்டி இருந்தால் தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும். ஒத்தாளா ஓடணும்னா யாருமே இல்லை மோதுறதுக்குன்னா கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியாது. போட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இப்போ தளபதி விஜயனாவும் சரி, அஜித் சாரும் சரி, ரசிகருக்குள்ள அந்த போட்டி, அவங்க 2 பேருக்கும் அந்த ஓட்டம் இருந்தனால தான் இப்போ அவங்க 2 பேர் லைஃப்ல அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ போட்டி எதுவுமே கிடையாது. ஏன்னா தளபதி விஜய் அண்ணா மக்களுக்காக சேவை செய்ய அரசியலுக்கு வந்துட்டாரு. அஜித் சார் பாத்தீங்கன்னா அவர் கனவை தேடி ரேஸுக்கு போயிட்டாரு. இப்ப அவங்களுக்குள்ள எந்த போட்டியுமே இல்லை, எதுவுமே இல்லை. இவ்வளவு செய்யற இதுக்கு மட்டும் ஏன்டா இப்படி யோசிக்கிற? ஏன்டா இதெல்லாம் சொல்லி காமிக்கிற? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தானேடா.